நம்ம ஸ்கை நியூஸ் தமிழில் வீடியோ போட்டதனுடைய எதிரொலியை தான் இன்றைக்கி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு இருக்கீங்க. 12 ஆண்டு காலமாக நமது ரயில்வேல இருக்கிற வேப்ரிட்ஜ் சரியானபடி இயங்கல. இதை எந்த அரசு அதிகாரியுமே கண்டுக்காம தான் நாங்க வெளியில போய் தான் இடம் போடுறோம். வேப்ரிட்ஜ்னா வெயிட் போய் 7 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 7 கிலோமீட்டர் போய் இடம் போடுறோம். அதுக்கு நிர்வாகத்திட்ட வாடகை வர மாட்டேங்குது, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வாடகை டைவர்ஷன் வாடகை எல்லாம் கிடையாதுங்கிறாங்க. ரெண்டாவது, அந்த வேப்ரிட்ஜ் உள்ள பணமும் கொடுக்க மாட்டாங்க. இடம் போடுறதுக்கு ஒரு சின்ன வண்டிக்கு 90 ரூபாயும் பெரிய வண்டிக்கு 140 ரூபாயும் வாங்குறாங்க. அந்த இட காசும் கொடுக்க மாட்டாங்க, நிர்வாகத்தினால இல்லன்னுங்கிறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய சொந்த இடத்துல வேப்ரிட்ஜ் ரயில்வேல வச்சுக்கிட்டு ரயில்வே சப்போர்ட் பண்ணலையா? ரயில்வே ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அவங்கள அணுகுமுறை சரியில்லாம அந்த வேப்ரிட்ஜ் இயங்காம இருக்கு. அதையும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா பொதுமக்களோட வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லாம இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கடுமையான டிராபிக் ஆகுதாங்க. அந்த பைபாஸ்ல அவ்வளவு வண்டி ஒரே நேரத்தில் இடம் போறதுனால கடுமையான டிராபிக்ல சிரமத்துக்கு உள்ளாகிறோம். எல்லாரும் எங்களை பேசுறாங்க. அதனால இதுக்கு பயந்துட்டு காவல்துறைக்கும் அடிபணிஞ்சு நாங்க காவல்துறை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 7 மணிக்கு சீட்டு போட வேண்டியதை 9:30 மணிக்கா போடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து தான் நாங்க போடுறோம். அதனால இத நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ற வரைக்கும் நாங்க எங்க கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்காது. அடுத்த வாட்டி புதன்கிழமையில இருந்து சாலை மறியல் பண்ணலாம். எல்லா தொழிற்சங்கமும் கூப்பிட்டு சாலை மறியல் மிகப்பெரிய அளவுல சாலை மறியல் பண்றோம். திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலட்சிய போக்கினால் இந்த வாகனம் 140 வாகனமும் 3 நாளா நிக்குது. இது வரைக்கும் வேக்கன் வரல. இன்னமும் வேக்கன் வருதுன்னுங்கிறாங்க. எங்களுக்கு யாரு மேலேயும் வேகம் கிடையாது. ரயில்வே துறை பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை போட்டு ஃபுல் ட்ராக் போடுற மாதிரி வேகன் போட்டு கொடுத்துருக்காங்க. லாரிகளும் ஃபுல்லா சப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சுமை தூக்குவரை பாத்தீங்கன்னா 3 நாளா வந்து திரும்பி போறாங்க. அவங்க குடும்பத்துக்கெல்லாம் யாரு காசு கொடுக்கறது? டிரைவர்ஸ் ஓட்டுநர்களும் கிட்டத்தட்ட 140-150 ஓட்டுநர்களும் டெய்லி திரும்பி போறாங்க. இது 3 நாளா நிக்குது. எந்த அதிகாரியுமே இதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் இறக்குவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் இறக்க மாட்டாங்க. பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கோம். இது இறக்கலன்னா திருப்பி நாளை மறுநாள் மாபெரும் சாலை மறியல் எல்லா அனைத்து தொழிற்சங்கத்திலும் ஒன்னா கூட்டி விவசாய சங்கம் வரைக்கும் ஒன்னா கூட்டி மாபெரும் சாலை மறியல் நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். இன்னொரு கோரிக்கை, எங்களோட மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்துப்பேட்டை தாலுகாவாகி 2 ஆண்டு காலம் ஆகுது. இது வரைக்கும் 6 நட எங்க மரியாதைக்குரிய எங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டிபிசி 22 அத்துமீறி மன்னார்குடியாரவங்களை வச்சு உயர் அதிகாரிகளை வச்சு கைக்குள்ள வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிபிசி எங்களுக்கு சேர வேண்டிய டிபிசி 22 டிபிசியும் அதை எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து நம்ம எம்எல்ஏ அழைச்சிட்டு போய் எம்பி அழைச்சிட்டு போய் நேரடியா சென்னையில உணவுத்துறை மந்திரிட்ட வரைக்கும் மனு கொடுத்திருக்கோம். மரியாதைக்குரிய தொழில்துறை மந்திரி ராஜா அவர்களிடம் 3 முறை மனு அளித்திருக்கோம். இது வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. 5 நாள்ல சரி பண்ணி தரானாங்க. இது வரைக்கும் அந்த டிபிசி எங்களுக்கு கைப்பற்றி தரல. ஏன்னா அந்த டிபிசி இல்லாததுனால எங்களுக்கு 70 டிபிசி தான் இருக்கு. 70 டிபிசில இந்த 350-400 வண்டி ஆப்ரேட் பண்ணா சின்ன வேலை இல்ல. ஒரு ரேக் போட்டா கன்னியாகுமரியில நிக்கிற வேக்கனுக்கு இங்க சீட்டு போடுறோம். சீட்டு போட்டு போனா நிப்பாட்டி இருக்கோம். அடுத்த நாள் காலம்புற வர்ற வேக்கனுக்கு முதல் நாளே போட்டு நிப்பாட்டணும். அந்த மாதிரி இருக்கு எங்க சூழ்நிலை. எங்களுக்கு அந்த 22 டிபிசி நிர்வாகம் தலையிட்டு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் தலையிட்டு இந்த டிபிசி எங்களுக்கு கைப்பற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது சார்பாகவும் ஓட்டுநர் சார்பாகவும் சுமை தூக்குவோர் சார்பாகவும் எங்க சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மாரிமுத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அவர் தான் அவ்வளவு போராட்டம் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. இருந்தாலும் இன்னும் அரசு செவி சாய்க்காம இருக்கு. அரசு மேலதான் தப்பு, நம்ம எஸ்ஆர்எம் மேலதான் தப்பு. மந்திரி கூப்பிட்டு அப்பயே சொல்லிட்டாரு. மரியாதைக்குரிய தொழில்துறை மந்திரி அவர்கள் உடனே போன்ல தொடர்பு கொண்டு எம்எல்ஏ வந்திருக்காங்க, சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காங்க, அவருக்கு என்ன செய்யணுமோ ஏகப்பட்ட இழப்பீடு நடக்குது. மன்னார்குடியில போய் இறக்குறதுனால அரசுக்கு ஏகப்பட்ட இழப்பீடு நடக்குது. அதையும் எங்களுக்கு கைப்பற்றி கொடுக்கணும். இந்த 5 அம்ச கோரிக்கை நிறைவேறாட்டினா நாளை மறுநாள்ல இருந்து தொடர் உண்ணாவிரதம் நடக்க போறோம் எஸ்ஆர்எம் ஆபீஸ்ல திருவாரூர்ல. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசு செவி சாய்க்கலன்னா எல்லாருமே உண்ணாவிரதம் எடுக்கிறது முடிவு பண்ணியாச்சு. நாளை மறுநாள் முதல் உண்ணாவிரதம் திருவாரூர் எஸ்ஆர்எம் ஆபீஸ்ல குடும்பத்துடன் வந்துருவோம் எல்லாரும். இந்த கூட்டத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது சுமை தூக்குவோர் சங்க ஏஐடிசி தலைவர் அவர்கள் உரையா சிஐடிசி தலைவர் அவர்கள் ஒரு சில உரையா மரியாதைக்குரிய
ஓட்டுநர் உரிமையாளர் தொழிற்சங்க மையம் சிஐடியினுடைய சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு போட்ட 2 வேகனுமே கேன்சல் ஆயிருக்கு. 3 நாளா ஏத்திக்கிட்டு வந்த வண்டி லோடோட நின்றுகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இன்றைக்கு சிஐடியினுடைய மாநில தலைமை என்ன முடிவு பண்ணிச்சுன்னா, உடனடியாக இந்திய தொழிற்சங்க மையம் சாலை மறியலை திருத்துறைப்பூண்டியில நடத்துங்கள் தான் எங்களுக்கு உத்தரவு போட்டுச்சு. ஆனா அதுக்கு இடையில நீங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கீங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் வெல்லட்டும். ஏன்னா இந்த எஸ்ஆர்எம் போட்டு 12 பிரச்சனையா இருக்கு. தொடர்ச்சியாக இவங்க லாஸ் வருது, டிபிசிக்கு லாஸ் வருது. ஏன்னா நெல்லு கடந்துகிட்டே இருக்கு. பிடிச்ச 3 நாள் மூவ்மெண்ட் பண்ணணுங்கிறா. ஆனா பிடிச்ச ஒவ்வொரு டிபிக்கு 5000 மூட்டை 7000 மூட்டை இருக்கு. அதை கண்டிச்சு உடனடியாக இன்று மாலைக்கோ இல்ல நாளை காலை வேகன் வரலன்னா இந்திய தொழிற்சங்க மையம் ஓட்டுநர் உரிமையாளர் சங்கம் லோடுமேன் சங்கத்தோடு கலந்து பேசி மிகப்பெரிய சாலை மறியலை இந்த இடத்துல நடத்த வேண்டிய திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக துணை பேசும் தொழிலாளர்களின் தலைவர் முரளி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.